வாழ்க்கையில வெற்றிக்காக போராடுறவங்க போகக்கூடிய சக்தி வாய்ந்த 3 கோவில்கள் என்னென்ன இந்த வீடியோல பார்க்கலாமா? முதல் கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில். முருகனுடைய கோவில்கள்ல தமிழ்நாட்டுல பல இருந்தாலும் அதுல முக்கியமான திருத்தலமா இருக்கக்கூடிய குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோவில். குன்று இருக்கிற இடமெல்லாம் இந்த குமரன் இருப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மலை மேல அமர்ந்திருப்பாரு. குன்றத்தூர் முருகனை தரிசனம் செஞ்சா நம்ம நினைச்ச காரியம் வெற்றி பெறவும், குழந்தை பாக்கியம் பெறவும், தொழில்கள்ல வெற்றி பெறவும், எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கவும் முருகனை தரிசிக்கலாங்க. 2வது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். திருவண்ணாமலை போறதுக்கும் கிரிவலம் போறதுக்கும் மட்டும் இல்ல, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றதுக்கும் யோசிக்கிறதுக்கும் கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த சிவபெருமானே மலை மேல அமர்ந்து அண்ணாமலையாரா எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாரு. இத காந்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த மலையை தரிசிக்க வரவங்க மறுபடியும் மறுபடியும் காந்தம் போல இங்க வருவாங்க. 3வது சபரிமலை. சபரிமலை கேரளாவுல பத்தினம்திட்டா மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கிற ஐயப்ப சுவாமியின் புகழ்பெற்ற கோவில். இது உலகின் மிகப்பெரிய வருடாந்திர புனித யாத்திரை தலங்கள்ல ஒண்ணு. வருஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து தரிசிக்கிறாங்க. சபரிமலையும் மலை மேல ஏறக்கூடிய கோவில் தான். மலை மேல நம்ம பாவ கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அர்த்தம் அப்படின்னு கூறப்படுது. மூலவரா இருக்கக்கூடிய ஐயப்பர் பிரம்மச்சாரி அப்படிங்கறதால ஒரு தனி சிறப்பும் இருக்கு. அதாவது நீங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இவரை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியமும், திருமண வாழ்க்கையும், நோய் நடியற்ற வாழ்க்கையும் ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னும் நம்பிக்கை.